சிறிது நேரம் கழித்து ஒரு ஆணின் குரல் கேட்டது. மாம், டாட், அக்கா, பாட்டி, யாராவது இருக்கீங்களா? அந்த குரலை கேட்டவுடன் காவியா ஜனனியிடம் கூறினார். இங்க பாரு, வந்துட்டான் உன்னோட ஒன் சைட் லவர். இப்ப அந்த ஒன் சைட் லவர் உன்னை பார்த்து கண்டிப்பா தேவதாசாவே ஆக போறான். இப்போ ஒரு காமெடி இருக்கு. ஏன்னா அவன் ஒய்ஃப் ஆக்கிக்கலான்னு கனவு கண்ட பொண்ணு இப்ப அவனுக்கே அண்ணின்னு சொன்னா. அவன் தேவதாசானா அவன் தப்புதான். ஏன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஓகே சொல்லவே இல்லையே. நீ சொல்றது என்னமோ சரிதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இவன் என்னோட ட்வின் தான், ஆனா எப்படி இவ்ளோ டிஃபெக்டோட இருக்கான்? உனக்கே அவனோட நல்ல குவாலிட்டிஸும் வந்துருச்சு. இருவரும் சொல்லிவிட்டு சிரித்தனர். ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? பாட்டி, பிறகு ஜனனியை பார்த்து கூறினான். அடோ என்னோட பேரழகே, நீ இப்படி அழகாகிக்கிட்டே போனா என் ஹார்ட் எப்படி தாங்கணும் யோசிச்சு பாத்தியா? வந்ததை ஆரம்பிக்காத. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கமா. என்ன சாப்பிடுற? எதனால ஓகே. இவன்தான் கார்த்திக், காவியாவின் அண்ணன். அவளுக்கு அரை மணி நேரத்திற்கு முன் பிறந்தவன். ஆக்சுவலி கார்த்திக், அப்படியே யுவராஜ் அண்ணா கிட்டேயும் உன் ஹார்ட் ப்ராப்ளம் பத்தி சொல்லு. உனக்கு அவரே ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஹெல்ப் பண்ணுவாரு. காவியா சொன்னதை கேட்ட கார்த்திக் அவளிடம் சொன்னான். ஹலோ, அவர்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? இப்பதான் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. எப்படியாப்பட்ட பேர் அவங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நான் மட்டும் அப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்கலன்னா கண்டிப்பா கல்யாணத்தை மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க. எங்க என் பூதா, நீ வர சொல்லு, பார்க்கணும். காவியா அதுக்கு சிரித்து கொண்டே நக்கலாக சொன்னாள். கண்டிப்பா, நீயும் உன்னோட அண்ணி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்ல என்று கூறிவிட்டு அவள் ஜனனியின் தோள் மீது கை வைத்துக் கொண்டே சொன்னாள். லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ. இவங்க தான் உன்னோட நம்மளோட அண்ணி மிஸ்ஸஸ் ஜனனி யுவராஜ் சிகாமணி. அதை கேட்டவுடன் கார்த்திக்கின் முகம் சிவந்தது. அதை நம்ப முடியாமல் திணறிக் கொண்டே கேட்டான். என்ன என்கிட்ட விளையாடுறீங்க சும்மா? அண்ணன் சஞ்சனாவை தானே கல்யாணம் பண்ணிருக்கணும். அதற்கு காவியா சொன்னாள். பண்ணிருக்கணும் தான், ஆனா பண்ணல. அவர் சஞ்சனாவை கல்யாணம் பண்ணல, ஜனனி தான் பண்ணிருக்காரு. அதனாலதான் உன்கிட்ட சொன்ன உன்னோட ஹார்ட் கண்டிஷனை பத்திரமா வச்சுக்கோன்னு. ஏன்னா அண்ணனுக்கு தெரிஞ்சா நிஜமாவே ஆபரேஷன் பண்ணிடுவாரு. அவள் கூறியதை நம்ப மறுத்த கார்த்திக் காவியாவிடம் கோபமாக கூறினான். கொஞ்சம் கம்மியா போய் சொல்லு. நான் உன்னை விட பெரியவங்கிறத மறந்துடாத. அதற்கு காவியா சொன்னாள். வெறும் அரை மணி நேரத்துக்கு பெரியவன், நீ அதை மறந்துடாத. காவியா அவ்வாறு சொன்னவுடன் கார்த்திக் ஜனனியின் பக்கம் திரும்பி அவளிடம் கேட்டான். ஜனனி, எனக்கு தெரியும் உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு. அதுக்காக என் அண்ணனையே எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவன் ஒரு டெவில், நீ தானே சொல்லுவ. அப்புறம் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ண? அதற்கு ஜனனி கார்த்திக்கிடம் சொன்னாள். நீ என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? மண்டபத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன்டா நானு. அப்படின்னா டபுள் மாதிரி நடந்துக்கிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்போது அவர்களின் அப்பா வந்தார். போதும் நிப்பாட்டுங்க. நல்லா இருப்பா. இத பாருங்க, நடந்தது நடந்துடுச்சு. இன்னில இருந்து நீ ஜனனிய அண்ணின்னு தான் கூப்பிடணும், புரிஞ்சுதா? இந்த உறவை நல்ல மனசுல வச்சுக்க. அதற்கு ஜனனி கூறினாள். அங்கிள், அவன் என் பேரு சொல்லி கூப்பிடட்டுமே. அவன் என் அண்ணின்னு கூப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதற்கு கார்த்திக் கூறினான். டாட் ப்ளீஸ், அவளை அண்ணின்னு கூப்பிடுற தண்டனை எல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க. அப்புறம் என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? அண்ணின்னு கூப்பிடலன்னா லவ் பண்ணுவேன்னா? அப்படி ஒரு வேளை நான் அதை பண்ணா என்னை உயிரோட விட்டுருவீங்களா என்ன? அண்ணி என்னை வெட்டி போட்டுற மாட்டான். கார்த்திக் பேசியவுடன் காவியா கூறினாள். சாவடிக்கலனா என்ன, யுவராஜ் அண்ணன் இந்த பூமியிலேயே உனக்கு நரகத்தை காமிச்சிருவாருல்ல. பிறகு அப்பா கூறினார். ஆமா கார்த்திக், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஓ அண்ணன் யுவராஜை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. பிறகு அவர் காவியா மற்றும் ஜனனியை பார்த்து கூறினார். அப்புறம் நீங்க, உங்களுக்கு நாளையில இருந்து காலேஜ் ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்துங்க. முக்கியமா நீ காவியா, எப்பவுமே லாஸ்ட் தான் வர. இந்த முறை செகண்ட் லாஸ்ட் வர ட்ரை பண்ண ஃபார் a நியூ சேஞ்ச். அட டாட், ஏன் பூமர் அங்கிள் மாதிரியே பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாதா என்ன? குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸோட குவாலிட்டி தான் வரும்னு. அண்ட் ஐ திங்க் எனக்கு உங்களோட குவாலிட்டி தான் வந்திருக்குன்னு. அப்படியா? இத கேளு, ஒரு விஷயத்தை மறந்துடாத. யுவராஜ் என்னோட பையன் தாங்கிறத. அவனுக்குள்ளேயே என் குவாலிட்டிஸ் இருக்கு. அதை கேட்ட காவியா உடனே சொன்னாள். ஆமா, சில சமயம் கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிறீங்க யுவராஜ் அண்ணன் பண்ற மாதிரியே. அவள் அப்படி சொன்னவுடன் அனைவரும் சிரித்தனர். பிறகு சிறிது நேரம் கழித்து அவர் அறைக்கு சென்றனர். பாரு, நான் சொன்னேன்ல, இவன் சீக்கிரமாவே ஹார்ட் பிரேக் ஆகி தேவதாஸ் ஆயிடுவான்னு. இப்ப என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? எல்லாம் தலையெழுத்துன்னு விடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிடும். இப்போ அப்படிதான் இருக்கும். அது ஓகே. தர்ஷினி எங்க?
நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகி அவளை பார்க்கவே இல்லை. அதற்கு காவ்யா கூறினாள். மேபி இன்னும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து நைட்டு லேட்டா தான் வந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் கோபமா வேற இருந்தாங்க. அதை கேட்ட ஜனனி காவ்யாவிடம் கேட்டாள். நீ அவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கவே இல்லையா? இல்ல, வந்தாங்க, வந்த உடனே ரூம்குள்ள போனாங்க, கதவு உள்ள தாள் போட்டுக்கிட்டாங்க. கார்த்திக் சொன்னான். நத்திங் டு வரி அபவுட். அவ ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது சண்டை போட்டிருப்பா இல்ல ஆர்கியூ பண்ணிருப்பா. ஜஸ்ட் சில் கைஸ், டேக் இட் ஈஸி. ஆனால் நேற்றிரவு தர்ஷினி வீடு திரும்பிய போது அவளுக்கு அவள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவளுக்கு நடந்தது என்பதுதான் உண்மை. அவளுக்கு அப்படி நேற்றிரவு என்ன நடந்தது என்பதை ஜனனியும் காவ்யாவும் கண்டுபிடிப்பார்களா? அவள் அவ்வளவு வருத்தப்பட்டு யாரும் பார்த்ததில்லை. என்ன நடந்தது தர்ஷினிக்கு? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிய நீங்க இந்த சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க. உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும். இப்ப பாக்கெட் எஃப்எம் ஆப் கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் எஃப்எம் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ உங்களால நம்ம பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற எல்லா பிளாக்பஸ்டர் ஷோஸையும் ஈஸியா கேட்க முடியும். எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே டவுன்லோட் பண்ணுங்க பாக்கெட் எஃப்எம். டியர் டபுள்.